எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம சேனலில் யூஸ்வலாக ஜியோ பாலிடிக்ஸ் தகவலை தான் நம்ம நிறைய பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இப்போ என்ன விஷயங்கள் ஒரு மேஜரான 2 லேட்டஸ்டான நியூஸும் கிடச்சிருக்குது. ஒன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. லேட்டஸ்ட்டாக என்னென்னா, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா கிட்ட இருந்து தண்ணி வாங்குறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்போ பெங்களூருக்கு நேரடியாக பயணப்பட போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. இதுக்கு அடுத்ததாக கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு பணி வழங்கியிருந்தாங்க. அந்த அரசாணை செல்லாதுன்னு இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடும் கர்நாடகாவும் பக்கத்து மாநிலங்கள்ங்க. கடந்த ஒரு 70 வருஷமா ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்குது. 70 வருஷம் கூட சொல்ல முடியாது, நூற்றாண்டுகளை கடந்தே ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்குது. அது என்னன்னா, காவிரி பிரச்சனை தாங்க. கர்நாடகாவோட குடகு மாநில பிறந்து ஓடியார காவேரி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் கடலில் கலக்குது. இதுக்கு மத்தியில் கர்நாடகாவோட விவசாயிகளுக்கு அவங்களோட குடிநீர் தேவைக்கு மட்டும் இந்த காவிரி நீர் பயன்படுறதில்ல. தமிழ்நாட்டோட விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களோட குடிநீர் தேவைக்கும் இந்த காவிரி நீர் ஒரு ஜீவ ஆதாரமாக பயன்பட்டு இருக்குது. மைசூர் அரசாங்கம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்ததுங்க. அந்த காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக ஓடி வந்துட்டு இருக்குது. அவங்க அணை கட்டுறது மூலமாக அவங்களுக்கு தண்ணி பயன்படும்னு நினைச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியை ரூல் பண்ணிட்டு இருந்தது, அதாவது தமிழ்நாட்டை அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணாங்க, மைசூர் சமஸ்தான அப்பவே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்த பிரகாரம் இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி அளவுக்கு தண்ணி தமிழ்நாட்டு கொடுக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே கண்ட்ரியா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கர்நாடகா தமிழ்நாடு மாநிலங்கள் தனித்தனியா உருவாக்கப்பட்டுச்சு 1956. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் நதிநீர் பங்கீடு சம்பந்தமா தனி ஆணையங்களை உருவாக்கி அது மூலமா தண்ணி பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிச்சுதுங்க. எப்போனா, கர்நாடகா கவர்மெண்ட் காவிரியில் அணை கட்டுறதோட அளவை அதிகமாக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே வளர்ந்த பிரச்சனை 2000 ஆண்டுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமாச்சு. கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குற அளவை படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய அந்த காவிரி நீர் ஒரு வருஷத்துக்கு 200 டிஎம்சிக்கு மேலே தேவைப்படுது. இப்படியான நிலைமையில தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் விவசாயிங்க போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே குறுவை சாகுபடிக்கோ மற்ற விவசாயம் முப்போகமும் விளையும். தமிழ்நாட்டில் இந்த காவிரி டெல்டா பகுதியெல்லாம் நெல் விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே காவிரியில் தண்ணி குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுங்க. சில இடங்களில் தண்ணி குடிநீருக்கும் தேவைப்படுறதும் குறைய ஆரம்பிச்சது. அப்போதான் தமிழ்நாடு மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைகோர்ட்டை எட்டுச்சு, அடுத்து உச்சநீதிமன்றத்தையும் எட்டுச்சு. இப்படி கடுமையான போராட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்ட போராட்டங்களையும் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதில் 2018 ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைக்கிறோம். இந்த காவிரி நீர் மேலாண்மை வாரியம் என்ன பண்ணுனா, ஒவ்வொரு வருஷமும் கர்நாடகாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவை, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு பிரித்து 2 மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் கொடுப்பாங்க. அதுலேயும் வறட்சி காலங்களில் தேவைக்கேற்ப எவ்வளோ தண்ணி இருக்குதுன்றதை பொறுத்து எந்த மாநிலத்துக்கு அதிகமாக தேவைப்படுது கம்மியாக தேவைப்படுதுன்றத கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணிங்களை சப்ளை பண்ணுவாங்க. அதனால் 2 மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு இந்த ஒரு காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்றம் அமைச்சு கொடுத்தது. இப்படியான விஷயங்கள் இருக்க போகும்போது தமிழ்நாட்டில் ஆட்சிகள் எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு 2026 திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காரு. அதுவே கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பிஜேபி காங்கிரஸ் தான் ஆட்சி மாறிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் அங்கே யார் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டோட டிவிகேவோட அலையன்ஸில் இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி தான் அங்கே கர்நாடகாவை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே சித்தராமையா முதலமைச்சராக இருந்தார். இப்போ டிகே சிவகுமார் அங்கே முதலமைச்சராக இருக்காரு. கடந்த ஒரு 5 வருஷமாக என்ன பிரச்சனைகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அந்த வழக்கமான வேலைகளை பண்ணிட்டு இருக்குது. அதுலேயும் அந்த ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்க போகும்போதே இவங்க மேகதாதுன்ற இடத்துல கர்நாடகாவிலேருந்து தண்ணி ஓடியாருது இல்லைங்க காவேரியில். அந்த குறுக்கில் குறுகலான பாதைகள் இருக்கும், தண்ணி ஓடியார பாதையில். அந்த குறுகலான பாதையில் மேகதாதுன்ற இடத்துல அணை கட்டுறதுக்கு அவங்க ரொம்ப தீவிர முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சின்றது இன்றைக்கி நேற்று இல்லை, 1980களிலேருந்து இருக்குது. அப்போலாம் ஒரு அளவு கொஞ்சம் வேகம் காட்டுவாங்க, தமிழ்நாட்டு எதிர்ப்பு வந்தவுடனே அதை நிறுத்திடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்க முயற்சி பண்ணுறது, சுற்றுச்சூழல் துறைக்கிட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கிட்ட அனுமதி வாங்குற வேலையிலையும் அவங்க ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்க. மேகதாதுல இவங்க அணை கட்டுறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்துங்க. ஏன்னா இப்போ
காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 177.25 டிஎம்சி தரணுன்றத ஒரு விதியாக வச்சுருக்கிறாங்க. அது பிரகாரம் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. வறட்சி காலத்தில் கொஞ்சம் குறையலாம், மற்றபடி ஒவ்வொரு மாதத்துக்கு 9 டிஎம்சி 10 டிஎம்சி கொடுக்கணுன்றது அதோட பேசிக் நாம்ஸாக இருக்குது. அது பிரகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை கரெக்டாக கேட்டு வாங்கிட்டு வராங்க. இப்போ மேகதாதுல அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணியே வரது ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. மேட்டூர் டேம் ஆகட்டும், கல்லணை ஆகட்டும், அங்கே தண்ணியை பார்க்க முடியாது. நாம் அங்கே வெறுமனே முதலைகள் தான் படுத்துட்டு இருக்கோம். வறண்ட பூமியில் தண்ணி இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். விவசாயமும் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தேவையான குடிநீரும் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுங்க. இப்படி கர்நாடகாவோட தமிழ்நாட்டுக்கு நெருடல் இருக்க போகும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பெங்களூருக்கு நேரடியாக பயணப்பட இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. இந்த பயணம் எப்படி அமைய போகுதுன்னா, நேரடியாகவே கர்நாடகத்தோட முதலமைச்சராக இருக்கிற DK சிவகுமாரை நேரில் சந்தித்து பேசுகிறாரு. என்னங்க பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம பேசி தீர்த்துக்கும். நம்ம 2 பேரும் நட்பு மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள். நம்மளுக்கு இருக்கிற தண்ணி பிரச்சனையை காவிரி மேலாண்மை வாரியத்து மூலமாகவும் நம்மளுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கலான்றதுக்காக தான் இப்போ திரு விஜய் அவர்கள் நேரடியாகவே பெங்களூருக்கு பயணப்பட போகிறதா தகவல் கிடைச்சிருக்குது. இப்போ திரு விஜய் அவர்கள் போகிறதுக்குமே ஒரு வரலாற்று கதை இருக்குதுங்க. வரலாற்று கதை இல்லை, வரலாற்று உண்மை. கடந்த 1980களில் அப்போதைய தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, கர்நாடகத்தோட அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டேவை நேரடியாக தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு பெங்களூரில் போய் சந்திச்சாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு ராமகிருஷ்ண ஹெக்டே கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாருங்க. இப்போ விட அப்போ ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருந்தது இந்த காவிரி விவகாரம் சம்மந்தமாக. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பக்கத்து மாநிலம் தானே, நம்ம போய் பேசுறது மூலமாக நட்பு ரீதியாக நம்ம தண்ணி கேட்டு வாங்க முடியும்னு எம்ஜிஆர் அவர்கள் நினச்சார். அதனால் பெங்களூருக்கு போனார். அந்த நேரத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டேவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தார். அப்போ அவரோட வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக போயிருந்தார். அப்போ சாப்பிட போகும்போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார்னா, அவங்க தண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி குடிக்க போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். என்னென்னா, என்னோட தாகத்தை தீர்க்கிறதுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துருந்தீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பல கோடி மக்கள் இதே தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கர்நாடகம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த தகவல் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராமச்சந்திர ஹெக்டேவையும் நேரில் சந்தித்து காவிரி தண்ணி சம்மந்தமாக பேசினார். இப்படி தன்னோட தாகத்தை தீத்தா மட்டும் பத்தாது, தமிழ்நாட்டு மக்களோட தாகத்தையும் நீங்கள் தீக்கணுன்றத எம்ஜிஆர் வலியுறுத்தியிருந்தார். எம்ஜிஆரோட இந்த அணுகுமுறை ஹெக்டேவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் அடுத்த நாளே எம்ஜிஆர் விசிட் பண்ண மறாவது நாளே கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை உடனடியாக திறந்து வைக்கிறதுக்கு ஹெக்டே உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தார். அது வரைக்கும் வறட்சியில் இருந்த காவிரி டெல்டா பகுதிங்க உடனடியாக தண்ணி கிடைச்சிது. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் அன்றைக்கி பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லை, ஒரு கூடுதல் தகவலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தெலுங்கானா, அப்போ ஆந்திரா தெலுங்கானாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ ஒருங்கிணைஞ்ச ஆந்திரா தான் அது ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது NT ராமாராவ். ஆந்திராவிலேருந்து அப்போ அந்த நேரத்தில் 80களில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வறட்சி இருந்தது. குறிப்பாக சென்னை தண்ணி இல்லாமல் தத்தளிச்சது குடிக்கிறதுக்கு. அப்போ NTR கிட்ட கேட்டு கிருஷ்ணா நதி நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். வாய்க்கால் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அந்த தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. அந்த திட்டத்தோட பேர் தெலுங்கு கங்கை திட்டம்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. சென்னை மாநகர மக்களோட தண்ணி தேவையை தீர்த்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்த தகவலாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்னென்னா, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்தில் ஒரு 30 பேருக்கு மேலே அரசாணை கொடுக்குறவா, அதாவது அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கறதா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தார். இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சுங்க. இந்த வழக்கு விசாரணையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நீதிபதிங்க ஒரு அதிரடியான ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் அப்பப்போ மக்கள் உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை விபத்துகள்லையும் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது கருணை அடிப்படையில் அவங்களால வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியுமா, அரசு வேலை கொடுக்க முடியுமான்னா கிடையாது. இங்கே லட்சக்கணக்கான பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகும்போது எங்களால் இந்த பணி நியமன ஆணையை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இதை ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு திரு விஜய் அவர்களோட தமிழ்நாடு அரசாங்கம் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அரசாணை ரத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது, தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது, நாங்கள் இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறதா உடனடியாகவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவிரி தண்ணி விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கர்நாடகா கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவலையும், இன்டர்னல் பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சம்மந்தமான தகவலையும் கண்டினியூவாக நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் AIT ஜியோ பாலிடிக்ஸ்.